Praise the Lord. Hallelujah. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மகிமை உண்டாகும்படியாக இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதன்கிழமை மாலை வேளையிலே நம்முடைய வெளியேற பெற்ற அருமை சகோதரர் கிறிஸ்துவின் மணவாட்டியின் சபை போதகர் எயில் டேனியல் அவருடைய இல்லத்திலே உங்களை காணும்படியாக வந்திருக்கிற ஒருவரின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கூடுகையானது இரண்டு மகத்தான ஒரு நோக்கத்துக்காக கூட்டப்பட்டிருக்கிறது. முதலாவது நோக்கம், இந்த சகோதரர் பாஸ்டர் எயில் டேனியல் அவருக்கும் அவருடைய மனைவி திவ்யா கெட்சியா அவர்களுக்கும் 5வது ஆண்டு திருமண நாள், 5th anniversary, அதை முன்னிட்டு இந்த கூட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த மகத்தான நாளிலும் இந்த வீட்டு கூட்டத்திலும் இந்த ஆனிவர்சரியை முன்னிட்டு கிறிஸ்துவின் மணவாட்டின் சபை சார்பாக வெளியிடப்பட்ட ஒரு புத்தகமானது இந்த அருமையான மகத்தான நாளில் அதுவும் கூட வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த 2 ஆராதனைக்காக வந்திருக்கிற ஒருவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். அது மாத்திரமல்ல, நம் மத்தியிலே வாய்ஸ் ஆஃப் லிவிங் காட் டேபர்னேக்கல் பாஸ்டர் எல்ஜேசி பினகாஸ் அவர்கள் வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பட்டாபுரம் பகுதியிலே ஊழியம் செய்கிற நம்முடைய அருமையான சகோதரர் அப்போஸ்தலர் டேவிட் அவர்களும் வந்திருக்கிறார். இன்னும் அநேக சகோதர சகோதரர் வந்திருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் கண்களை மூடி இந்த ஆராதனைக்குள்ளாக கடந்து போகலாம். கொஞ்ச நேரம் நாம் இந்த வீட்டுக்காக, இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் பண்ணி இந்த ஆராதனையை தொடங்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. நன்றி இதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, எங்கள் தூயாதி தூயவரே, தூய உள்ளம் கொண்டவரே, மகத்தானவரே, மகிமையின் ராஜாவரே, சர்வ வல்லவரே, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கூட்டத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் சகோதர சகோதரிகள் வருவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த கூட்டம் தேவன் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise Lord, praise Lord, praise Lord, praise Lord, praise Lord. Thank you Jesus, thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா, இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கர்த்தாவே வழி நடத்துகிறவரே, எங்களை விசாரிக்கிறவரே, எங்கள் மீது அக்கறை கொள்ளுகிறவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய், எல்ரோய், என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். மனதா
நீங்கள் மறவாமல் நினைத்த தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகள் கர்த்தாவே எண்ணற்றவைகள் ஆண்டவரே. அவை எல்லாவற்றும் சொன்னால் 1000 நாவுகள் போதாதப்பா. ஓ எங்கள் எல்ரோயே ஆண்டவரே, நன்றி இதத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இதுவரை கர்த்தாவே இவர்களை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவீர் என்று அவங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் ஜீவிப்பது உங்கள் சுத்த கிருபை அப்பா. இவர்கள் வாழ்வது உங்கள் சுத்த கிருபை ஆண்டவரே. நன்றி 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 கர்த்தாவே. தொடக்க ஜெபமாக நம்மத்தில் இருக்கிற மறுபடியும் பிறந்த கிறிஸ்துவ சபையின் சாங் லீடர் ஜேம்ஸ் ஸ்ரீதர் அவர்கள் முன்பாக வந்து இந்த ஆராதனை தொடக்கமாக ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிற தேவனே, மகத்தான தேவனே, அருமை இரட்சகரே, கிருபை நாதரே, ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒரே சிறகுள்ள பறவைகள் ஒன்று கூடும் என்று சொன்னீரே கர்த்தாவே. ஒரே சிறகுள்ள பறவைகளாய், ஒரே எண்ணம் கொண்டவர்களாய், ஆண்டவரே, ஒரே தேவனை அடையாளம் கண்டு கொண்ட ஜனங்களாய் ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒன்று கூட்டி இருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த கூட்டத்தை எந்த நோக்கத்துக்காய் ஆண்டவரே சோதனை ஏற்படுத்தினாரோ தேவன் தாமே அவங்க இருதயத்தின் வாஞ்சை நீர் அறிந்திருக்கிறீர். தேவன் தாமே 5 வருடமாய் ஆண்டவரை கண்மணி போல அவங்களை பாதுகாத்து ஆண்டவரே அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கொடுத்தீராச்சா. ஆண்டவரே, ரட்சிப்புக்கு வெகுமதி, அடுத்த வெகுமதி ஒரு மனைவி என்று எங்கள் தீர்க்கதரிசி சொன்னார் கர்த்தாவே. இது ஒவ்வொரு கிறிஸ்துவ வாழ்க்கையில நடக்கிறது கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையில நடந்தது நாங்கள் அதுக்கு சாட்சியா இருக்கிறோம் கர்த்தாவே. அதுபோல கர்த்தாவே 5 வருடமாய் ஆண்டவரே சவுனை பாதுகாத்து அநேக உபத்திரங்கள் மத்தியில இதுவரைக்கும் பாதுகாத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஸ்தோத்திர கூட்டத்தை ஆண்டவரே நீர் 5 வருடமாய் ஆண்டவரே கண்மணி போல பாதுகாத்ததுக்காக நன்றி ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. வார்த்தை கொடுக்கிற சபரை மறைத்து நீரே பேசும் கர்த்தாவே. இந்த குடும்பத்துக்கு மாத்திரம் இல்ல கர்த்தாவே, கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமா இந்த வார்த்தையை அமைட்ட கர்த்தாவே. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையானது ஆவியும் ஜீவனமாய் இருக்குது என்று நாங்கள் கேட்ட கர்த்தாவே. அந்த வார்த்தையை நாங்கள் புசிக்க ஆண்டவரே தாகத்தோடு நாங்கள் கேட்க உதவி செய்யும் கர்த்தாவே. எங்களுக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தை கேட்க விடாமல் தடை செய்கிற எல்லா விசுவாசங்கள், குற்ற குறைகள், பாவங்கள் இருந்தால் எல்லாவற்றும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற கர்த்தாவே. தொடக்கம் முதல் முடிவரை உங்களுடைய நாம மகிமைக்கென்று இருக்கின்ற கர்த்தாவே. எல்லாவற்றும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். வரலாம். இப்போது பாடலாரத்தை நடத்தும்படியாக நம்மத்தில் இருக்கிற கிறிஸ்துவின் மனவாட்டியின் சபை சாங் லீடர் ஜூடா அவர்களை முன்பாக பாடலை பாடும்படியாக நான் போட அழைக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் ஆராதனைக்கென்று சில பாடல்களை கூட பாடலாம். முதல் பாடலாக நன்மைகள் செய்ததற்கு நன்றி உள்ள ஆராதனை என்ற பாடலை கூட பாடலாம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல், கரங்களை தட்டி உற்சாகமான பாடுங்க. நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை நாளோறும் செலுத்துகிறேன், நாளெல்லாம் செலுத்துகிறேன். நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை நாளோறும் செலுத்துகிறேன், நாளெல்லாம் செலுத்துகிறேன். நன்றி அப்பா ஏசப்பா, நன்றி அப்பா ஏசப்பா, நன்றி அப்பா ஏசப்பா, நன்றி அப்பா ஏசப்பா. நன்மைகள் செய்ததற்கு நன்றியுள்ள ஆராதனை நாளோறும் செலுத்துகிறேன், நாளெல்லாம் செலுத்துகிறேன். நன்மைகள் செய்ததற்கு நன்றியுள்ள ஆராதனை நாளோறும் செலுத்துகிறேன், நாளெல்லாம் செலுத்துகிறேன். இவை பொழுதும் என்னை நீ கைவிடவில்லை, நிமிடந்தோறும் விசாரித்து நடத்துகிறேன். இவை பொழுதும் என்னை நீ கைவிடவில்லை, நிமிடந்தோறும் விசாரித்து நடத்துகிறேன். என் நாட்களெல்லாம் உம் கரத்தில் இருக்கிறது, நாட்களெல்லாம் உம் கரத்தில் இருக்கிறது. வருஷங்களை
நன்மையினால் முடிசூட்டினீர். இந்த வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டினீர். நன்றி அப்பா ஏசப்பா, நன்றி அப்பா ஏசப்பா, நன்றி அப்பா ஏசப்பா, நன்றி அப்பா ஏசப்பா. நன்மைகள் செய்வதற்கு நன்றியுள்ள ஆராதனை அதோடு செலுத்துகிறேன், நாளெல்லாம் செலுத்துகிறேன். நன்மைகள் செய்வதற்கு நன்றியுள்ள ஆராதனை அதோடு செலுத்துகிறேன், நாளெல்லாம் செலுத்துகிறேன். உலகமென்னை ஊற்றுவோம் பேச்சு நீரையா, உறவெல்லாம் வெறுத்த போது அன்பு கூர்த்திலே. உலகமென்னை ஊற்றுவோம் பேச்சு நீரையா, உறவெல்லாம் வெறுத்த போது அன்பு கூர்த்திலே. நண்பரை தவிர்த்த போது நண்பராணியே, நண்பரை பகிர்ந்த போது நண்பராணியே. உண்மையிலா என்னையும் நீ தேடி வந்தீரே, உண்மையிலா என்னையும் நீ தேடி வந்தீரே. நன்றி அப்பா ஏசப்பா, நன்றி அப்பா ஏசப்பா, நன்றி அப்பா ஏசப்பா, நன்றி அப்பா ஏசப்பா. நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை அதோடு செலுத்துகிறேன், நாளெல்லாம் செலுத்துகிறேன். நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை அதோடும் செலுத்துகிறேன், நாளெல்லாம் செலுத்துகிறேன். பாவ சேற்றில் இருந்த என்னை தூக்கி எடுத்தீரே, நாற்றமெல்லாம் கழுவி என்னை மார்பில் அணைத்தீரே. பாவ சேற்றில் இருந்த என்னை தூக்கி எடுத்தீரே, நாற்றமெல்லாம் கழுவி என்னை மார்பில் அணைத்தீரே. அனுதினமும் அபிஷேகித்து மகிழ்விக்கின்றீரே, அனுதினமும் அபிஷேகித்து மகிழ்விக்கின்றீரே. அம்மா உங்கள் சித்தம் செய்ய அழைத்துவிட்டீரே, அம்மா உங்கள் சித்தம் செய்ய அழைத்துவிட்டீரே. நன்றி அப்பா ஏசப்பா, 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 நன்றி அப்பா ஏசப்பா. நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை அதோடு செலுத்துகிறேன், நாளெல்லாம் செலுத்துகிறேன். நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை அதோடு செலுத்துகிறேன், நாளெல்லாம் செலுத்துகிறேன். ஆமென். பாடின ஒரு தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த சகோதரி தேவன் ஆஸ்வதிக்கட்டும். நாம் எழுந்திருக்கலாம். இந்த ஆராதனையில் முதலாவது பாகமாகிய கிறிஸ்துவின் மணவாட்டியின் சபையின் சார்பாக அவர் வெளியிடப் போகிற புத்தகத்தை நம் அருமை ஊழியக்காரர் வாய்ஸ் ஆஃப் லிவிங் காட் டேபர்னக்கல் பாஸ்டர் எல்ஜேசி பினகாஸ் அவர்கள் முன்பாக வந்து இந்த புத்தகத்தை வெளியிடும்படியான ஆராதனை தொடர்ந்து அவர் நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Lord. Praise Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை எல்லோரையும் வாழ்த்துகிறேன். God bless you. நாம் இந்த வண்ணமாக ஒரு சிறு ஜெபத்தை பண்ணி நாம் அப்படியே உட்கார்ந்தலாம். எங்கள் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, நேற்று மீண்டும் என்று மாறாதவரே, இது வந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்மை பற்றி நாங்கள் ஆண்டவரே துதித்து பாடுபடியாக உடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே அருமையான பாஸ்டர் எழில் அவர்கள் குடும்பத்துடன் இணைந்து நிற்கும்படியாக அந்த சபையாருடன் ஆண்டவரே பாஸ்டர் மனவா அவர் சபையாருடன் இணைந்து நிற்கும்படியாக அடியேனே நீர் நினைவு கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ ஆண்டவரே இப்பொழுது நடக்க போகிற எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் வைக்கிறோம். நீர்தாமே முதன்மை ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு காரியத்திலும் என் தேவன் தாமே வெளிப்படும்படியாக கர்த்தாவே வந்தவர்கள் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஆண்டவரே போகும்படியாக என் தேவன் இரக்கம் பாராட்டும். தொடக்கம் முதல் முடிவு வரையும் உமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளும். ஆண்டவரே எதையெல்லாம் நீர் செய்ய நினைக்கிறீரோ அந்த காரியங்களை செய்ய என் தேவன் தாமே நின்று ஆண்டவரே ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஆமென். யாவர் உட்கார்படி பிரைஸ் லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். இது ஒரு சந்தோஷமான ஒரு நாள். ஆமென். இந்த நாள் எல்லோருக்கும் ஒரு புதன்கிழமை ஆராதனையான ஒரு நாளாக இருந்தாலும் அதில் இதில் ஒரு விசேஷமான நாள் அடங்கியிருக்கு. ஆமென். எதுவுமே ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே எதுவுமே யதார்த்தமாய் நடப்பதில்லை என்பதை நம்மளுடைய தீர்க்கதரிசி வில்லியம் எலின் பிரென்னாம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்படியாக இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தான் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் முழுவதுமாக விசுவாசிக்கிறேன். ஆமென். ஏன்னா இந்த கூட்டத்துக்கு பாஸ்டர் மனோவா அவர்கள் எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க. அப்போ நான் புதுசாக ஒரு வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கனால இவர் அழைப்பு கொடுத்த முந்தின நாள் தான் கூப்பிட்டு வச்சு பேசினார். அப்போது நீங்கள் கொஞ்சம் லீவ் போடாமல் வாங்க, இப்போ தான் கேஸ் வருது, அதனால் நீங்கள் லீவ் போட்டிங்கன்னா அவர் வேறு ஹாஸ்பிட்டல் காம்படிஷனாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அதனால் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி என்னடா பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் ப்ரோக்ராம் ரெடி பண்ணுறதுக்காக அவர் எப்போ வரீங்க, என்ன டைமுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ நான் சொன்னேன், தம்பி எங்களுடைய இருந்த சூழ்நிலை முடிஞ்சால் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லிட்டேன். ஆனால் சரி என்ன பண்ணலாம், அப்போ இடையில போயிட்டு கரெக்டாக சாப்பிட்ற டைமுக்கு போயிடலாமா, எப்போ சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு தெரியாது, சாப்பாடுக்கு வந்ததாட்டுன்னு நினச்சிடக்கூடாது, என்னடா யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அப்போ அவர் 14ஆம் தேதி தான் டைம் கொடுத்தாங்க. சரி டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் பிரிண்டிங் ஆயிடுச்சு. ஒரு புக்கு 2 புக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம், அதில் ஒரு செய்தி புக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி அதுக்கப்புறம் நான் சரி ரெடி ஆயிடுச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டோட தான் காலையில் எந்திரிக்கும் போது இந்த ப்ரோக்ராமை குறித்தான ஒரு இது வந்துச்சு. அப்போ தான் ஏவுதல் வரல முதல்ல. சரி ப்ரோக்ராம் கொடுத்தாங்களா, அப்புறம் அந்த என்ன ப்ரோக்ராம்ங்கிறத ஒரு அழைப்பு கொடுத்துருந்தாங்களே, என்ன ப்ரோக்ராம்ங்கும் போது டக்குன்னு இதாச்சு. சரி இன்னைக்கு அவருடைய திருமண நாள், அதனால அந்த திருமண நாளில் இந்த காரியத்தை அவர் பிரயாசப்பட்டதுக்கான பிரதிபலனை அவர் பார்க்கும்போது அது இன்னும் அவருடைய ஜீவியத்தில் ஒரு சந்தோஷமா இருக்குமே அப்படிங்கிறதுனால சரி இருந்தாலும் நம்ம அதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்கும்போது சரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால கர்த்தர்னால வாங்க தம்பி வாங்க வாங்க உள்ள வாங்க, இடம் நிறைய இருக்கு பாருங்க. முக்கியமான நபர்லாம் வெளியே அப்போ இந்த நாள்ல சரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஓகே ஆயிடுச்சு. அதனால
இந்த நாள்ல இந்த காரியத்தை வச்சிருக்கிறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப பிரயாசப்பட்ட ஒரு காரியம். இந்த புஸ்தகத்தை பத்தி கொஞ்சம் பேசிக்கிட்டு, இதுல அவருடைய உழைப்பு அதுல இருக்குது. அதனால உழைப்பு மட்டும் இல்ல அதிகப்படியான பிரயாசம் இதுல இருக்கு. சோ நம்மளுடைய தேவன் நம்மளுடைய தீர்க்கதரிசியிடம் ஆகாரத்தை சேர்த்து வை அப்படின்னு சொல்லி தேவன் நேரடியாக நம்மளுடைய தீர்க்கதரிசிட்ட பேசின வார்த்தை. எதுக்காகனா நமக்காக. ஆமென். நம்மளுடைய மறுரூபம் அடையும்படியாக முழுக்க அவருடைய உழைப்புனால, அது அவருடைய முயற்சினால இதை டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்கு. அதனாலதான் என்ன பண்ணான்னா, அப்ப அவர் சொல்லி கொடுத்தாரு, பிரதர் பேரெல்லாம் போட்டுறாதீங்க, ஏன்னா இது ஏஐல பண்ணது அப்படின்னு சொன்னார். ஆனா இது ஏஐக்கு 50,000 ரூபாய் கொடுத்தாரு. ரைட்டுங்களா? எப்பன்னு கேட்டீங்கன்னா, நான் பிரேயர் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஜபத்தோடு ஆண்டவர்கிட்ட நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறேன். கர்த்தாவே, நான் இதுக்கு தடையா இருந்தா, இதுக்கு தகுதி இல்லைன்னா நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, தேவன் பாருங்க அப்படி என்ன சும்மா விடல, உற்சாகப்படுத்துறாரு. அது வரைக்கும் எழில் பிரதர் என்ன பண்றாரு, இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணாத பிரதர் நான் பண்றேன் பிரதர்னு சொல்றாரு. ஆமென். பாருங்க, எனக்கு எல்லா வழியிலையும் கர்த்தர் வந்து வழிவாசல திறந்துட்டார். அப்ப நம்ம இதை தொடர்ந்து செய்யுங்கிற ஒரு காரியத்தை தான் தேவன் நமக்கு என்ன பண்றாரு, ஒரு உந்துதல தரார். ரைட்டுங்களா? அது மட்டும் இல்ல, இத பாருங்க தேவன் எப்படி இணைக்கிறார் பாருங்க. எழில் பிரதர் அப்புறம் பிரதர் நம்ம தொடர்ந்து இந்த செய்தியை நம்ம கொண்டு போலாம் பிரதர், கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது, பிரதர் ஒரு சாட்சி சொன்னார். என்ன சொன்னீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த புஸ்தகத்தை டிரான்ஸ்லேஷன் பண்ணி கண்டிப்பா வெளியிடணுங்கிற அவருக்கு ஒரு வாஞ்சை இருந்துட்டே இருக்கு. ஆமென். ஆனா அந்த வாஞ்சை அவர் மூலமே, இந்த அவருக்கு சபை மூலமாகவே ஒரு புஸ்தகத்தை வெளியிடும்படியாக கர்த்தர். ஆமென். சோ எல்லா காரியங்களும் பாத்தீங்கன்னா ஒரு இணைப்போடி அப்படியே போயிட்டு இருந்தது. இனிமேல் கூட திடீர்னு அவரு கூட இனி நாளையில இருந்து கூட ஒருவேளை போன் வரலாம், இனிமேல் அவங்க கூட சேர்ந்து புக்கு போடாத. உங்ககிட்ட வேணா அப்படி சொல்லுவாங்க, எங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. உங்ககிட்ட இல்லையா? எங்ககிட்ட சொன்னேன். அதுதான் சொல்றேன், உங்ககிட்ட அப்படி சொல்லுவாங்க. இனிமே இல்ல அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் பார்த்து எடுத்து அவங்களோட இது பார்த்து பொறுமையா போட்டுக்கலாம். இப்ப இன்னொரு செய்தி, ஆபிரகாம் சந்ததிங்கிற ஒரு செய்தியை ஒர்க் பண்ணதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. சோ கர்த்தர் பாருங்க எந்த விதத்திலும் தடை இல்லாதபடிக்கு இந்த காரியத்தை கொண்டு வந்தார். அதுவும் இன்னைக்கு அதை வெளியிடும்படியான ஏமன்னா 14ஆம் தேதி தான் தரேன்னு சொன்ன செய்தி புக்கு நேற்றைக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னனால 4 மணிக்கு போயிட்டு அதை வாங்கிட்டு வந்து அதை இந்த காரியத்தை செய்யப்படியாக கற்றுக்க. அதனால தான் இது திடீர்னு ஒரு ப்ரோக்ராம் இருந்தனால சரி எந்த தடையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டு 8 மணிக்கு மேலே எங்கள் டாக்டர் சொன்னார், 8 மணிக்கு மேலே நீ போன்னு சொன்னார். ஆனால் 6:30 மணிக்கு எல்லாரும் வந்துடுவாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் தான் முதல் விசுவாசியாக வந்து உட்கார்ந்து. அவன் ஸோ அதனால இவ்வளவு பிரயாசப்பட்டு பண்ணது. அதனால இந்த புஸ்தக ஊழியத்துக்காக நீங்கள் தொடர்ந்து தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளும்படியாக தாழ்மையோட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமா, அதுக்கப்புறம் இதுக்காக ஸ்பான்சர் பண்ணவங்களுக்காக ஜெபிங்க, இதுக்கு உதவி பண்ண ஒவ்வொருத்தருக்காக ஜெபிங்க. ஏன்னா இது மட்டும் கிடையாது, கோயம்புத்தூர்ல இருந்து பிரதர் டேனிங்கிறவர் தான் அந்த ரேப்பர் போடுறாங்க. எல்லாமே காசு தான், எல்லாருமே பிரயாசப்படுறாங்க. டேனிங்கிற பிரதர் தான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. அவர் தான் ரேப்பர் ரெடி பண்ணி நமக்கு தரக்கூடிய சகோதரர். நாகர்கோயிலேருந்து ஒரு பிரதர் வந்து இந்த டைப்பிங்லாம், நமக்கு இப்போ டைப்பிங் தான் ஆள் இல்லை, அதை வந்து நம்ம வெளியில கொடுத்து நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால சில குறைகள் இருந்துன்னா என்கிட்ட சொல்லுங்க, நிறைவா இருந்த சகோதரனை வாழ்த்துங்க. ஆமென். ஸோ அதனால முதல் பிரதியை நம்ம வந்து இன்னைக்கு அவருடைய இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டேனால அதனால அவருக்கே முதல் பிரதியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 ஆசை. அதனால முதல் பிரதியை சகோதரன் எழில் அவருக்கு அவங்களும் அவங்க மனைவியும் சேர்ந்து அதை பெற்றுக்கொள்ளும்படியாக. சரி ஐயா, ஆமாம் போமா Thank you.
தலைப்பு சொல்லுங்க. இரண்டாவது பிரதிய சகோதரர் டேவிட் அவர்கள் பாஸ்டர் மனோவா அவர்கள் கிறிஸ்து கதவை தட்டுகிறார் என்ற செய்தி. ஆமென். ஆமென். கிறிஸ்து கதவை தட்டுகிறார். 58 மார்ச் மாசம் பேசப்பட்ட செய்தி.